அடடே! இது தெரியாம போச்சே! அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகமதாபாத்ல கடந்த 50 வருஷமா ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி லக்கி ரெஸ்டாரண்ட். இதோட ஓனர் வந்து கிருஷ்ணன் குட்டி அப்படிங்கிறவரு. மத்த ரெஸ்டாரண்ட்ட விட இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க டெட் பாடிஸோட உட்காந்து சாப்பிடலாமா. என்னப்பா சொல்ற? திரும்ப சொல்லு அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குல்ல இந்த மேட்ரு. ஆமா மக்களே, நிஜமாவே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சுடுகாட்டுக்கு மேல தான் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குட்டி இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றப்ப ஒரு சிமெட்ரி பக்கத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ஆரம்பிச்சதுனாலயோ என்னமோ தெரியல, அந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ குடுத்துச்சு. சொல்லப்போனா அங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே தன்னோட லக்கியாவே அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே அவர் பிற்காலத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃபின்ஸ் இருக்கு இல்லையா? அத சுத்தியே பக்கத்திலேயே டேபிள் சேர்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட்ட டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள மொத்தம் 12 காஃபின்ஸ் இருக்காம். அதுவும் சும்மாலாம் இல்ல. ஒவ்வொரு நாளுமே அத ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி தான் வப்பாங்களாம். இது அகமதாபாத்ல இருக்க ஒரு பாப்புலர் ஹேங் அவுட்டாவே இப்ப மாறிடுச்சு. இப்படி அவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னன்னா, இது அவரோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஒரு லக்கி சார்ம் மாரி இருக்கு அப்படிங்கிறதுனால தான். அதே மாரி அங்க ஃபேமஸ் ஐட்டம்ஸா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஃபேமஸ் டீ அண்ட் பன் பட்டர் ஜாம் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாரி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் டெட் பாடிஸோட உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.